அப்பப்பப்பப்பப்பா, முதல்ல தொப்பையை குறைக்கணும்ப்பா. ரொம்ப மூச்சு வாங்குது. டேய், அவ உள்ள இருக்கா, அவளை போய் வீட்டுல விட்டுட்டு வா. சரிண்ணா, போ. அடே எங்க அப்பா, வெக்கத்தை பாரு. ஏன் இவ்வளவு நேரம் எப்படி இருந்த? தொழில் வேற, இது வேற. போட்டோ கேட்டிருந்தேன், எங்கடி? போட்டோ எதுக்கு? அரவிந்தனும் 1001 இரவுகள்னு கதை எழுத. பத்திரமா கொண்டு கூட. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தங்கச்சின்னு தெரியலையம்மா அவருக்கு. தங்கச்சின்னு சொன்னது எனக்கு. ஹலோ. நான் தான். சொல்லுங்க. இப்பதான் வேலை முடிஞ்சு பஸ்ல வந்துட்டு இருக்கேன். குழந்தைக்கு டிஃபன் கொடுத்தீங்களா? டியூஷன் போனாலா? சரி, ஓகே, நான் வரும்போதே வாங்கிட்டு வரேன். ஏங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நம்பவே முடியலங்க. ரொம்ப வழியாத, விஷயத்துக்கு வா. உங்க நம்பர் வேணும். எதுக்கு? அதுக்கு தான். நானும் தெரியாம தான் கேக்குறேன். பொம்பளைங்க கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? எல்லா ஆம்பளைங்களும் ஏன் லோலோன்னு அலையறீங்க? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் பெண்ணோடு கண்ணே உல. திருக்குறள் மாதிரி இருக்கு, ஆனா அர்த்தம் தான் புரியல. திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. கண்ணு, காது, வாய், மூக்கு, தொடு உணர்ச்சி, இந்த ஐம்புலங்களுக்கும் ஒரு சேர விருந்தளிக்கக்கூடிய ஒரே பொருள் ஒண்ணுதாங்க. சரி, ஏஜென்ட் நம்பர் தரேன், அவனை காண்டாக்ட் பண்ணி என் பேரை சொல்லு. ஏங்க, ஸ்ட்ரெயிட்டா டீல் பண்ணா பட்ஜெட் குறையும்ல, அதான். ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க. சாரி சார், டெஸ்ட் மேட்ச்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது. ஒன் டே மேட்ச்னா பார்க்கலாம். 2020னா ரொம்ப பெட்டர். ஓகே சார். அப்படியா? பார்க்கலாம். சரி, நம்பர் தரேன். ஆனால் ஒரு கண்டிஷன், வேற யாருக்கும் நம்பர் தரக்கூடாது. நீயும் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி கடலைப்படக்கூடாது. விஷயம் இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணணும். எங்க அமௌண்ட்டு 10,000. ஏங்க கொஞ்சம் பார்த்துங்க. பேரம்லாம் பேசாத, குறைக்க முடியாது. விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. இதுக்கெல்லாம் போய் விலைவாசிய காரணம் சொல்லலாமா? எனக்கு ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்களேன். உண்டியல்ல சேர்த்து வச்சு ஃபோன் பண்ணு. இப்பத்துல இருந்தே சேர்க்க ஆரம்பிக்கிறேன் சில்லறைய. கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. ஹலோ, ஊட்டிலையா? பார்ட்டி கரெக்டான ஆளு தானே? சரி, வரேன். போய் அவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டு. ரோட்ல போற பொண்ணுகிட்ட போய் நம்பர் வாங்கிட்டு வர சொல்றீங்க? செருப்பை கைட்ட போறான்ல. ஏய், சொல்றேன்ல, போட. பார்த்தோன்னே
எப்படிண்ணே கண்டுபிடிச்சிட்டீங்க? முகத்தை பார்த்து இல்ல, அவ கண்ணை பார்த்து. சரிண்ணே, கண்ணை பார்த்து தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க? டேய், இதுக்கெல்லாம் அனுபவம் வேணும்டா, போடா. This is the love. வேலைக்கு போல? லீவு. கடையா? இல்ல, நான் தான் போட்டேன். ஏன், உடம்பு ஏதாவது சரியில்லையா? இன்னைக்கு என்னோட பர்த்டே. அது எனக்கு தெரியும். இத்தனை வருஷம் இல்லாத பிறந்த நாள் இன்னைக்கு எப்படி வந்துச்சு? எப்படியும் வந்துச்சு. இன்னைக்கு ஒன்னும் லவ் தொண்ணு பேசாம சைலண்ட் ஆயிரேன். அப்ப இன்னைக்கு புறா வீட்டுல தான் இருக்க பாரு. என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு சாயங்காலம் ஒருத்தர் பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க, வர சொல்லவா? இனிமே யாரும் என்ன பொண்ணு பார்க்க வர வேணாம். ஏன்? வேணும், அவன் ஃப்ரெண்டு கல்யாணம்னு கார் எடுத்துட்டு போயிருக்கான். நான் விஜிபி தாண்டி ஒரு சந்தில் நிற்கிறேன். நீ வேணா அனுப்பிவிடு, ஒரு ஆட்டோவில் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆமாம், ஓகே. கிட்ட நிக்கிறாள. டேய், எங்க இருக்க? அண்ணா, கல்யாண வீட்டுல தானே இருக்கேன். நாளைக்கு காலைல வந்துடுறேண்ணே. ஏன் கிட்டியாவா? பார்த்துட்டாரு, சமாளிப்போம். டேய், சிஸ்டர் யாரா? அண்ணா, நான் லவ் பண்ற பொண்ணு. ஏன்டா போய் சொன்ன? அண்ணா, அது வந்து இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ வெளியில் வர்றது. நான் வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னேன். இவ தான் கம்பல் பண்ணா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். பிறந்த நாளா? ஆமாண்ணே. வாங்கிக்கம்மா, அவன் வேற நான் வேற இல்லை. வாங்கிக்க. அண்ணா, நீங்க தானே எங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நடத்தி வைக்கணும். டே, அதுக்கு ஏன்டா கவலைப்படுற? ராஜா முத்தியா ஹாலில் கல்யாணம், தேவாவோட கச்சேரியை வச்சிருவோம். சரி, அதை ஏன் ரோட்ல நின்று பேசிக்கிட்டு, நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா, பேசிடுவோம். சரிண்ணே. சரி, அதை விடு. செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கேடா? இருக்குண்ணே. அது என்னடா நீ, பிறந்த நாள் அதுவுமா? இந்தா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. உட்காருமா, பரவாயில்ல உட்காரு. அப்பா என்னம்மா பண்றாரு? அப்பா டிரைவரா இருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. நீமா? எஸ்கேசில சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன். சரி, உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டா ஏதாவது ப்ராப்ளம் வருமா?
அதாவது இந்த ஜாதி மதம் ஏதாவது பார்ப்பாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. என்னோட கல்யாணம் நான் எடுக்கிற முடிவுதான். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமே நான் வந்து பொண்ணு கேட்கிறேன். வீட்ல யாரையுமே காணோம். நான் பேச்சுலர் தாம்மா. அப்படியா? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம் தான். டேய், பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நீ உடனே வா. சரிண்ணே. அண்ணா பேசிட்டேன்டா. ஓகேண்ணே, சொல்லிட்டு வா. வரங்க. வாமா.